குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஸோ இதுக்கு என்ன விளக்கம்னா, நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேண்டி அது கிடைக்காம போச்சுன்னா, ஒரு விதிப்படி ஒரு விஷயம் நடந்து கிடைக்காத போகிற விஷயங்களை கூட நம்ம எடுக்கிற விடாமுயற்சியின் மூலமாக அதை செஞ்சு தர முடியும். ஸோ நம்ம விடாமுயற்சி எடுத்து ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது கண்டிப்பாக அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைய திருக்குறளுக்குரிய விளக்கம். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம், அண்டு அதில் என்னென்ன ப்ராசஸ் வருது, அண்டு பேசிக் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹீட், அடுத்தது ஒர்க். ஹீட்னா என்னென்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி எதனால் இருக்கும்னா டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது டியூ டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் எனர்ஜி. ஒர்க்குங்கிறது ஹீட் எய்தர் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எனர்ஜி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண முடியும், ஆனால் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டம் சரௌண்டிங் ரெண்டுமே சேர்த்தது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ். அப்புறம் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் இப்போ ஒரு நீங்கள் கன்ஃபைன்டு ஸ்பேஸ் ரீஜன் எடுத்துட்டிங்கன்னா அதான் சிஸ்டம். அந்த ஸ்பேஸை சுற்றி இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்துனோம்னா அது யூனிவர்ஸ். சிஸ்டம் பார்த்தோன்னா 3 டைப் இருக்குது. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் பார்த்தோம்னா அது கண்ட்ரோல் வால்யூம். ஸோ இப்போ இங்கே பார்க்கறது ஒரு ஓப்பன் சிஸ்டம். இது ஒரு டேங்க்னு அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த டேங்கோட வால்யூம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, இதே வால்யூம் தான் இருக்கும். ஆனால் மாஸ் உள்ளே வந்துக்கலாம், வெளியே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஓப்பன் சிஸ்டம். ஸோ இதில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். ஆனால் வால்யூம் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது கண்ட்ரோல் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இது ஒரு சைக்கிளாக இது உள்ளே போயிட்டே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வெளியிருந்து எந்த மாசும் உங்களுக்குள்ளே வராது, உள்ளே இருக்கிறது அப்படியே உள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் மூலமாக இதுலேருந்து வெளியே எனர்ஜி நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ இது க்ளோஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் சிஸ்டமில் பார்த்தோம்னா மாஸ் எனர்ஜி ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. க்ளோஸ்டு சிஸ்டம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட்னா ஃபுல்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் ஆர் சரௌண்டிங்ஸ். ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் சரௌண்டிங்லேருந்து இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஐசோலேட்டட் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெர்மோஃப்ளாஸ்க் ஆர் யூனிவர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் சிஸ்டமில் நம்ம சொன்னோம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கும். ஸோ மாஸ் இன்லெட் இருக்கும், அவுட்லெட் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இதை ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே ஃப்ளோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆச்சுன்னா ஸ்டெடி ஃப்ளோ. கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகலை டைமை பொறுத்து இன்லெட் மாஸ் ஃப்ளோ ரேட் ஒன்று இருக்குது, அவுட்லெட் மாஸ் ஃப்ளோ ரேட் ஒன்று இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் சிஸ்டம் எப்போவுமே ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது க்ளோஸ்டு சிஸ்டம் நான் ஃப்ளோ ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, உள்ளே மாஸ் வெளியே போகாது. ஸோ இது நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஸோ ஓப்பன் சிஸ்டம்க்கு வர ஒர்க் டன் பார்க்கலாம். W = V × dP அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா வால்யூம் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒர்க் டனுக்கு ஜென்ரல் ஃபார்மில் PV. இதில் ஏதாவது ஒரு வேரியபிள் உங்களுக்கு வேரியாஸ்டாக தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக ஒரு ஒர்க் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே ஓப்பன் சிஸ்டமில் வால்யூம் கான்ஸ்டன்ட், இப்போ ப்ரெஷர் மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிளாக இருக்கும். ஸோ இது VdPன்னு சொல்லுவாங்க ஓப்பன் சிஸ்டமில். இதே க்ளோஸ்டு சிஸ்டமில் இப்போ மாஸ் கான்ஸ்டன்ட், கண்ட்ரோல் மாஸ். இங்கே வால்யூம் சேஞ்ச் ஆகிக்கலாம். ஓப்பனில் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, இதில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் PdV. இது க்ளோஸ்டு சிஸ்டமோட ஒர்க் டன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா ஒன்று இன்டென்சிவ், இன்னொன்று எக்ஸ்டென்சிவ். ரெண்டு வகைப்படும். இன்டென்சிவ்னா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், எக்ஸ்டென்சிவ்னா டிபெண்ட் ஆன் மாஸ்.
ஸோ எதெல்லாம் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ்னா உங்களுக்கு எல்லா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸுமே இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு வால்யூம் இருக்கும். இல்லை இதெல்லாம் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் வந்து மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் வால்யூம் வந்து நமக்கு தெரியும் மாஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவில் போயிடும். மாசு வால்யூம் எல்லாம் எக்ஸ்டென்சிவ். இதே ப்ரெஷரு டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த கைனமேட்டிக், இந்த விஸ்காசிட்டி, அப்புறம் டென்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 மாஸ் டிபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோவும் உங்களுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி, இது வந்து மாஸ் பை வால்யூம், இது ரெண்டுமே எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதை டிவைட் பண்ணால் தான் உங்களுக்கு டென்சிட்டி ரோ கிடைக்குது. ஸோ இது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் கனெக்டிவிட்டி, இது கூட உங்களுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதாவது வேல்யூஸ் எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஸ்பெசிஃபிக்னா பர் கேஜி. ஸோ அது மாசை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. 1 கேஜிக்கு அவ்வளோ வருது, அவ்வளோதான். ஸோ அது பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். ஸோ இதில் என்ன வரும்னா மாசு, வால்யூமு, இப்போ ஈன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, இந்த மூணுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, இதுலேயும் இ இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ஒன் எண்ட் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து சைக்கிள். இந்த மாதிரி இப்போ நம்ம ப்ராசஸ் பார்த்தோம்ல, இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் ப்ராசஸஸ் வந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடக்கும்னா இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, எண்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு தேர்ட் ப்ராசஸ் போகுது, திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுது. ஜஸ்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இதான் இனிஷியல்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது திருப்பி இனிஷியல் ஸ்டேஜுக்கே வந்துடும். அதான் வந்து உங்களுக்கு சைக்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன், ஒன்று வந்து பாத் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஸ்டேட். எய்தர் இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும், இல்லைன்னா ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். இது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஆல் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பிவிடி. இப்போ இந்த கர்வ் எடுத்துட்டோம்னா இது வந்து பிவி டயக்ராம். இதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. 1 to 2 ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து 1ல் பார்த்தோம்னா ஒரு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து லொக்கேட்டட் பை பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். இதே வந்து ஒரு பாத், அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் என்டையர் ஸ்டேட் பாசஸ் த்ரூ. 1லேருந்து 2க்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட், இது வந்து எண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்டையர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒரு கர்வ் வரைகிறீங்க. இந்த ஏரியா வந்து கவர் ஆகுதுல்ல, ஸோ இந்த என்டையர் ஏரியா வந்து டிபெண்ட் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு பாத் ஃபங்க்ஷன். அதாவது ஒர்க்கு, ஹீட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத் ஃபங்க்ஷனில் வந்துடும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பாத்தில் வந்துடும். அப்புறம் எல்லா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பிவிடி வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃபங்க்ஷனாக கிடைச்சிரும். ஸோ இந்த பாயிண்ட்டாக கிடைக்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா பாயிண்ட்னா என்ன, உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும். இதே கர்வ்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இது வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ பாத் ஃபங்க்ஷன் இஸ் அன் இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ். இப்போ ப்ராசஸ் முன்னாடி பார்த்துப்போம். அது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், இன்னொன்று வந்து இரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸில் என்ன நடக்கும்னா இப்போ வந்து ஃபார்வர்ட் 1லேருந்து 2க்கு போகுது, திரும்பி 2லேருந்து 1க்கு வருது. இது வந்து சேம் பாத்தை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதே 1 to 2க்கு போகுது, 2 to 1க்கு வரும்போது வேற பாத் ஃபாலோ ஆகுது அப்படின்னா வந்து இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது எப்படி உங்களுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ் வருதுன்னா இந்த 1 to 2 நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. இதே இரிவர்சிபிள் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இது வந்து இரிவர்சிபிள்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷனே இல்லாமல் ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஃபார்வர்ட் பேக்வர்டு, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறது வந்து உங்களுக்கு டைம் வந்து இன்ஃபைனைட்லி லார்ஜாக இருக்கும். ரொம்ப அதிகமான டைம் தேவைப்பட்டுச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸாக அச்சீவ் ஆகும். இதே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேக்கன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு 1 to 2 எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அது வந்து போதுமானதாக இருக்கும். ஆனால் இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்ங்கிறது இன்ஃபைனைட்லி லார்ஜ் டைம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ளோ ப்ராசஸ் முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது மாஸ் ஃப்ளோ ரேட் வந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளோ, அது வந்து 2 வகைப்படும், ஃப்ளோ அண்ட் நான் ஃப்ளோ.
So mass input take place in the process of mass output. So open system la mass input வருது mass output வருது. அதாவது மாஸ் இன்லெட் இருக்கு மாஸ் அவுட்லெட் இருக்கு உள்ளேயும் வருது வெளியே போகுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃப்ளோ. நான் ஃப்ளோவில் பார்த்தோம்னா மாஸ் வந்து அந்த ப்ராசஸ்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். இந்த க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லிட்டாங்களே சிஸ்டம்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். வெளியேயும் உள்ளேயும் மாஸ் ஃப்ளோ வந்து நடக்காது. ஸோ இது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோ ப்ராசஸ்லேயே 2 வகை இருக்குது. முன்னாடியே பேசினது தான் ஸ்டெடி ஃப்ளோ அண்ட் ஸ்டெடி ஃப்ளோ. இப்போ வந்து இன்லெட் மாஸ் ஃப்ளோ ரேட்டு அவுட்லெட் மாஸ் ஃப்ளோ ரேட் ரெண்டும் சேம் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டெடி ஃப்ளோ. இதே வந்து ரெண்டும் டிஃபர் ஆகுது. மாஸ் ஃப்ளோ சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இன்லெட் மாஸ் ஃப்ளோ ஒன்று இருக்குது, அவுட்லெட் மாஸ் ஃப்ளோ இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அன்ஸ்டெடி ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து இப்போ பிவி டயக்ராம் வந்து பார்க்கலாம். ஃப்ளோ அண்ட் நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு பார்க்கலாம். மேலே இருக்குது நான் ஃப்ளோ ப்ராசஸ். அதாவது நான் ஃப்ளோனா என்னது, உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு சிஸ்டமில் வருது. ஸோ பார்த்தோன்னா முன்னாடி பேசியிருப்போம். நான் ஃப்ளோ க்ளோஸ்டு சிஸ்டமில் உங்களுக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகணும். அப்போ ஒர்க் டன் வந்து பிடிவி. ஸோ இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா பிவி டயக்ராமில் இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வால்யூம் சேஞ்ச் இருக்குது டிவி. ஸோ இந்த ஏரியா வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் இது பண்ணுவீங்க, டிஎஸ் டயக்ராம்லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் இது பண்ணுவீங்க. ஸோ இதில் வேரியஸ் என்னென்ன பி இன்டூ டிவி இது வந்து உங்களுக்கு ஒர்க் டன். இதில் பார்த்தோம்னா ஒரு டெம்பரேச்சர் இன்டூ 2 என்ட்ரோபி. ஸோ டிடிஎஸ் ஈக்குவல் டு கியூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து பிவி டயக்ராம் இது வந்து ஃப்ளோ ப்ராசஸ், அதாவது ஓப்பன் சிஸ்டம் ஒர்க் டன். ஸோ அதோட ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் என்ன மைனஸ் விடிபி, ஏன்னா வால்யூம் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் வர மாதிரி நம்ம ஒய் ஆக்சிஸில் ஏரியா ட்ரா பண்ணிப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஒர்க் டன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டிஎஸ் டயக்ராமில் பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து ஏரியா ட்ரா பண்ணுவோம். ஸோ இதில் வேரி ஆகிறதுன டெம்பரேச்சர் ஸோ எஸ் இன்டூ டிடி ஈக்குவல் டு கியூ. இந்த பிவி டயக்ராம் ஃபார் போத் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹீட் ஒர்க் வந்து நம்ம முன்னாடி பேசினோம்ல, அதுக்கு வர பேராமீட்டர்ஸோட ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ரெண்டு என்ன ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்னா தெரியும், பாயிண்ட் ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்குது. ஸோ ஹீட் ஒர்க் ரெண்டுமே பாத் ஃபங்க்ஷன், ஏரியா தான் கவர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல். டிஃப்ரென்ஷியல் வந்து முன்னாடியே பார்த்தது தான். இப்போ பாயிண்ட் ஃபங்க்ஷனா எக்ஸாக்ட், பாத் ஃபங்க்ஷனா இன்எக்ஸாக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்து தான், ரெண்டுமே இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து ஃபினாமினா. ஹீட்னு பார்த்தோன்னா அது ஒரு பவுண்டரி ஃபினாமினா, ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியும். டிரான்சியன். அதே ஒர்க்குங்கிறது அப்படி கிடையாது, அது வந்து டிரான்சியன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா when added to system, இதில் வந்து சிஸ்டம்குள்ளே ஆட் பண்ணோன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக போடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஹீட்டை வந்து ஆட் பண்ணோன்னா அந்த வேல்யூக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் சைன் பண்ணணும். அதே ஒர்க் வந்து ஆட் பண்ணுறீங்க, ஒர்க் வந்து சிஸ்டமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். அது ஏன்னா ஒர்க் வந்து அதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம ஹீட் கொடுக்கணும்னா அதுதான் ஒர்க் கொடுக்கணும். நம்மளே அது ஒர்க்கு கொடுத்தோன்னா ஸோ அது வந்து நெகட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து when rejected from system. நெக்ஸ்ட் வந்து இப்போது இந்த ஹீட் ஆர் ஒர்க் சிஸ்டம்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சைன் போடணும்னு பார்க்கலாம். வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். இதே ஒர்க் வந்து வெளியே வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி. முன்னாடியே பார்த்ததா, ஹீட்டுங்கிறது என்ன எனர்ஜினா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இதே ஒர்க் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டியூ டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரேட். கிரேட்னா என்னென்னா இது லோ கிரேடா ஹை கிரேடான்னு பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்குன்னா என்ன, அவுட்புட்டு. அவுட்புட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், கிரேட் அதிகமாக அச்சீவ் பண்ணுவோம். நல்லா ஹார்ட் ஒர்க்கை போட்டு அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு வந்து அதிகமான கிரேடு வரும். ஸோ இதில் எது வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அதிகமான அவுட்புட் கிடைக்கும் ஒர்க்கு, அது வந்து ஹை கிரேட் எனர்ஜி. ஹீட் வந்து லோ கிரேட் எனர்ஜி இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிப்ஸ் ஃபேஸ் ரூல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா என்னென்னா P plus F is equal to C plus 2. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா PF அமௌண்ட் 2 கோடி. ஸோ PF 2 கோடி 2C. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Pனா நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். இப்போ வந்து லிக்விட் ஃபேஸ் இருக்கலாம், சாலிட் ஃபேஸ் இருக்கலாம், அது உங்களுக்கு வந்து வேப்பர் ஃபேஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். ஏன்னா எவ்வளோ ஃபேஸ் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலோ அது வந்து இங்கே சொல்லிக்கலாம். எஃப்ங்கிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அலவுட் டு சேஞ்ச். அதுதான் வந்து உங்களுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்.
இந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சி இஸ் தி நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து டூனா என்னென்னா இதில் என்னென்ன இதெல்லாம் சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஆர் அலவுட் டு சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து இதவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது பிஎஃப் ஈக்குவல் டு C+1. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக சம்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஸ் லாஸ், பேசிக் கேஸ் லாஸ். இப்போ நம்ம கேஸ்ன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸ் இருக்கும். அதெல்லாம் ஒபே பண்ணாதான் அது வந்து ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாஸ் எல்லாம் அது ஒபே பண்ணினா அது ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியல் கேஸ் லாஸ் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 3 லாஸ் இருக்குது. பாய்லிஸ் லா, சார்லஸ் லா அண்ட் கே-லூசக் லா, 3 லா இருக்குது. ஸோ பாய்லிஸ் லானா என்னென்னு பார்க்கலாம். இந்த 3 லாஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் ஆர் பிட் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்லிஸ் லா இதுக்கு என்ன பிட்டுன்னா, பிட்டுங்கிற வார்த்தை தான் இதில் பிட்டு. ஸோ பிட்டில் பி இருக்குது, டி இருக்குது. ஸோ பிங்கிறது பாய்லிஸு, டிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பாய்லிஸ் லாவில். ஸோ இதில் பிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டு தான் இதில் வந்து பிட்டு. பிங்கிறது பாய்லிஸ் லா, டிங்கிறது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் வந்து PV ஈக்குவல் டு RT. ஸோ இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ P இஸ் இந்த V அந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆகிடும். ஸோ இதான் உங்களுக்கு வந்து பாய்லிஸ் லா. நெக்ஸ்ட் வந்து சார்லஸ் லா. சார்லஸ் லா வந்து உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரின்ஸ் சார்லஸ், இங்கிலாண்டில் வந்து பிரின்ஸ் சார்லஸ் இருப்பார். ஸோ அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரின்ஸ் சார்லஸ். ஸோ சார்லஸ் லானா P, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஐசோபேரிக் ப்ராசஸ் சொல்லுவீங்க. ஸோ இந்த ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக போட்டோம்னா என்ன ஆகும்? வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து கே-லூசக் லா. ஸோ கே-லூசக் லா வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, GV பிரகாஷ் அப்படின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ். ஸோ GV. ஸோ கே-லூசக்கு நீங்கிறது வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஐசோசோரிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இது வந்து கே-லூசக் லா. இதுதான் 3 லா. இந்த 3 லாவையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து PV ஈக்குவல் டு RTன்னு வந்து அவங்க போட்டிருப்பாங்க. நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த 3ஐயும் சேர்த்து வரது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் PV ஈக்குவல் டு RT. ஸோ R வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் வேரி ஆகும். அதுதான் வந்து R ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸ் is equal to 0.287 kilojoule per kg Kelvin. இதே யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா 8.314 kilojoule per mole Kelvin. ஸோ இது வந்து kg இல்லாமல் இது வந்து மோல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸில் வச்சு எடுத்தோம்னா அது வந்து per mole Kelvin. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லா லாஸையும் ஒபே பண்ணுதுன்னா அந்த கேஸை வந்து நம்ம ஐடியல் கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து CP/CVன்னு 2 இருக்கு. CPனா என்னன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது வந்து ஏருக்கு என்னன்னு பார்த்தோம்னா 1.005 கிலோஜூல் per kg Kelvin. per kg இருக்குன்னா இது ஸ்பெசிஃபிக் ஹீட். இதே கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம்னா 0.718 கிலோஜூல் per kg Kelvin. CP மைனஸ் CP போட்டோம்னா இது கிடைக்கிற வேல்யூ வந்து R, கேஸ் கான்ஸ்டன்ட் R. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து அதுக்கு பேர் வந்து அடியபேட்டிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, காமா. ஸோ காமா வந்து ஈக்குவல் டு 1.4 ஃபார் ஏர். நெக்ஸ்ட் வந்து கேஸ் விச் ஒபேஸ் கேஸ் லா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அன்சர்டெயின் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஐடியல் கேஸ். முன்னாடியே பார்த்து தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஹீட்டு CP/CV பேசணும்ல, ஸோ அது வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேயர் ரிலேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ CP மைனஸ் CV ஈக்குவல் டு R1 பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு CP/CV ஈக்குவல் டு காமா அடியபேட்டிக் இண்டெக்ஸ் வச்சு ஒன்று பார்த்துருப்போம், ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ அது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் மேயர் ரிலேஷன் சொல்லுவாங்க. பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து CVயை வந்து அவுட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? ப்ராக்கெட் வெளியே எடுத்திங்கன்னா
CV into CP by CV minus 1 equal to R அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் CP by CV நமக்கு காமான்னு தெரியும். ஸோ அது காமா சப்ஸ்டியூட் பண்ணலாம். காமா மைனஸ் 1 வந்துடும். அப்புறம் இதை இந்த பக்கம் போனால் CV equal to R by gamma minus 1. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட் வந்து CP by CV equal to gamma இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் வந்து CV அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? CP by gammaன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே CP இந்த பக்கம் வச்சுக்கிட்டு CV அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா CP equal to gamma into CV. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம முன்னாடி CBயை வெளியே எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலாக CPயை வெளியே எடுத்தோம்னா அதன் மூலமாக கிடைக்கிறது வந்து CP equal to gamma into R by gamma minus 1. ஸோ இதை வந்து மேயர் ரிலேஷன் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் அவ்வளோக்கா ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே மேயர் ரிலேஷன் கேட்கும்போது நம்ம ஈஸியாக இதை வந்து டெரைவ் பண்ணி போட்டுடலாம். பெரிய விஷயம் இல்லை. ஒரு 5 செகண்ட் ஆகும், அவ்வளோதான். பெரிய விஷயமெல்லாம் இல்லை இது. நெக்ஸ்ட் வந்து ஐடியல் கேஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரியல் கேஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ் விச் டசன்ட் ஒபே கேஸ்லாம் வந்து அதுதான் ரியல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா P plus A by B square into V minus B equal to RT. இது வந்து வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ A by V ஸ்கொயர்னா இதில் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. Bனா வந்து வாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ B ஃபார்முலா வந்து VC by 3. நெக்ஸ்ட் வந்து ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் ரெண்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சே நான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ரியல் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் A by V ஸ்கொயர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரியல் கேஸில் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் ஐடியல் கேஸில் அது இருக்காது. நெக்ஸ்ட் வந்து B வாய்ட்ஸ். ரியல் கேஸில் வாய்ட்ஸ் இருக்குன்னு பேசியிருக்கோம். ஆனால் ஐடியல் கேஸில் வாய்ட்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்து ஐடியல் கேஸில் நோ மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் கொலிஷன். ஸோ கொலிஷன் நடக்கும்போது மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. இதே ரியல் கேஸில் வந்து மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் கொலிஷன் நடக்கும்போது. ஐடியல் கேஸில் பார்த்தோம்னா ஏன் வாய்ட்ஸ் இருக்காதுன்னா வாய்ட்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் பேசணும்ல, ரெண்டுக்கும் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் ப்ரெஷருக்கு P தான் இருந்துச்சு, வால்யூமுக்கு V தான் இருந்துச்சு. ஆனால் ரியல் கேஸில் வந்து ப்ரெஷருக்கு P ப்ளஸ் A by V ஸ்கொயர் இருந்துச்சு, வால்யூமுக்கு V மைனஸ் Bன்னு இருந்துச்சு. ஸோ கம்பேர் பண்ணோன்னா இந்த ப்ரெஷர் வந்து இதோட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் திஸ் ப்ரெஷர் இஸ் லெஸ் தேன் திஸ் ப்ரெஷர், ரியல் கேஸோட ப்ரெஷர். ஏன்னா இது A by V ஸ்கொயர்னு ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் ஆட் ஆகுது. அதே வால்யூமில் பார்த்தீங்கன்னா இந்த B வந்து இதில் மைனஸ் ஆகுது. அப்போ இந்த டேர்ம் வந்து டோட்டல் வால்யூமோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ் கம்பேர் பண்ணும்போது ரியல் கேஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரியல் கேஸ் வந்து எப்போ ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, ஸோ இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியானா தான் இந்த ப்ரெஷர் அச்சீவ் ஆகும். ஸோ அட் லோ ப்ரெஷர் அண்டு ஹை டெம்பரேச்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வாய்ட்ஸ் B இருக்குல்ல வாய்ட்ஸ் அதெல்லாமே டிமினைஸ் ஆகி ரெண்டு வால்யூம் ஈக்குவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். ஸோ ரியல் கேஸ் பிஹேவ்ஸ் as an ஐடியல் கேஸ் and there is low pressure and high temperature. ஹை டெம்பரேச்சரில் உங்களுக்கு வாய்ட்ஸ் வந்து மினிமைஸ் ஆகி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வால்யூமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர்னு என்னென்னு பார்க்கலாம். முன்னாடி வந்து மாலிகுலர் மொமெண்டம் வந்து பார்த்துருப்போம். அந்த மாலிகுலர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் வந்து எப்போ ஜீரோ ஆகுதோ இப்போ தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 1 கெல்வின் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. இது ஒரு 1 மார்க்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னா 1/273.16 ஆஃப் தி ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரிபிள் பாயிண்ட்னா 3 ஃபேஸ், லிக்விடு, வேப்பரு, சாலிடு. வாட்டர் வந்து 3 ஃபேஸ் இருக்குல்ல, 3 ஃபேஸு ஒரே டெம்பரேச்சர் வந்து அது வந்து அட்டைட் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அது சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டை. நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு. இப்போ வந்து நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கோம். இப்போ வந்து மேலே போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பறக்கும்போது ஒரு அதிகமான எலிவேஷன் ஒரு மலைக்கு மேலே மலை உச்சியில் போய் நிற்கும்போது அங்கே வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஹைட் வந்து கீழே இருக்கும்போது 0. இது எலிவேஷன் அதிகமாகிட்டே இருக்குன்னு போகுது அதிகமாகிட்டே இருக்குதுன்னு போகுதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து நீங்கள் மலைக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து எப்படி இருக்குன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபார் அட்மாஸ்பியரிக் ஏர் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் ரெண்டுமே குறையும்.
ஸோ இது வந்து 1 மார்க்கில் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா, அது வந்து ட்ரூவா அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து முன்னாடி வந்து கேஸ் லாஸ் பார்த்துருப்போம். பேசிக் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்க்கணும். தெர்மோடைனமிக்ஸில் பேசிக்ஸாக பார்த்தோன்னா ஒரு மொத்தம் 4 லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜீரோத் லா. ஜீரோத் லா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்ன கேஸ்னா, இப்போ ஏபி அப்படின்னு 2 பாடி இருக்குது, சின்னு ஒரு பாடி இருக்குது. இப்போ இந்த ஏ வந்து இண்டிவிஜுவலாக சி கூட தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. அதே மாதிரி பியும் இண்டிவிஜுவலாக சி கூட தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏபி ரெண்டுமே தெர்மல் ஈக்குவலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து உங்களுக்கு ஜீரோத் லா. ஸோ when two bodies A and B are in thermal equilibrium with the third body C, then they are also in thermal equilibrium related to each other. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஜீரோத் லா. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட். இது வந்து கேன் பி ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சமேஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஹீட்டை வந்து நம்ம ஒர்க்காக மாற்றலாம், ஒர்க்கை வந்து ஹீட்டாக மாற்றலாம். ஆனால் இதை வந்து ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்ற முடியுமான்னு கேட்டால், ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்ற முடியுமான்னு பார்த்தா மாற்ற முடியாது. ஸோ தெர் ஆர் சம் லாசஸ் வித்தின் தி சிஸ்டம். அதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா டியூ ஈக்குவல் டு டிக்யூ ப்ளஸ் டிடபிள்யூ. ஸோ ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க்காக மாற்ற முடியாது. ஸோ அந்த இன்டர்னலில் வர லாசஸ் தான் வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து சிஸ்டம்குள்ளேயே இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால், இந்த ரிவர்சிபிள் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் உங்களுக்கு அதே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து இந்த டிக்கு வந்து 0 ஆகிடும்னு சொல்லுவாங்க. சாரி, டியூ வந்து 0 ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q ஈக்குவல் டு del U ப்ளஸ் W. ஸோ இந்த ஈக்குவேஷனை விட்டுருங்க. ஸோ இது வேண்டாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தப்பாக இருக்குது. மெயின் ஈக்குவேஷன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கூட நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, 1 to 2 ப்ராசஸ் நடக்கும்போது எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் எவ்வளோ ஒர்க் டன் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். ஸோ 1 to 2 ப்ராசஸ்க்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். ஸோ இதிலேருந்து 2 to 1 அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது, ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஸ்டேட் வரும்போது எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுக்கு இன்வர்ஸ் சைனில் இருக்கும். இது பாசிட்டிவ்னா இது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து U2 by U2 minus U1, இது வந்து U1 minus U2. அதாவது ஃபைனல் ஸ்டேட் மைனஸ் இனிஷியல் ஸ்டேட், அதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி U2 minus U1, இதில் வந்து ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி U1 minus U2. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், சைன் சேஞ்ச் ஆகிக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு சம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேசினதான் இங்கே இது வந்து ஃபர்ஸ்ட் லாக் சொல்லியிருக்காங்க. நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், dq is equal to dw. So heat transfer minus change in internal energy is equal to dw. இதே du1 செட் பண்ணோம்னா ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா. செகண்ட் லா என்ன பேசுதுன்னா, ஃபர்ஸ்ட் லா வந்து கன்சர்வேஷன் பேசுது, செகண்ட் லா வந்து டீக்ரேடேஷன் ஆஃப் எனர்ஜி பேசுது. ஸோ இதில் என்ன கிடைக்கும்னா என்ட்ரோபி வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் லாவில் பார்த்தோம்னா 2 பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து கெல்வின் பிளாங்க், இன்னொன்று வந்து கிளாசியஸ். 2 பேரும் 2 ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் லா. ஸோ ஃபஸ்ட்டு கிளாசியஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது எந்த லாஸுமே இல்லாமல். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 100% எஃபிஷியன்சி கிடைச்சோம். அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சிஸ்டமால் கண்டிப்பாக ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து நார்மலாக ஒரு ரிசர்வாயர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஹீட் கிடைக்கும், ஒரு தெர்மல் ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஹீட் வந்து அனுப்ப முடியும். ஸோ அதுலேருந்து ஹீட் அனுப்பும்போது அது வந்து ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதே ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்னொரு ரிசர்வாயருக்கு அந்த லாஸஸ் எல்லாம் போகும். ஸோ 2 தெர்மல் ரிசர்வாயர் இருக்கும் நார்மலாக. இதே இந்த லாஸ்மே இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஒரே ஒரு ரிசர்வாயர் மட்டும் போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு நாட் பாசிபிள். ஸோ அதான் ஸ்டேட்மெண்ட்டு. Kelvin blank, it is impossible to construct a thermal device which works under a single reservoir whose purpose is to convert heat to work. ஸோ ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது சிங்கிள் ரிசர்வாயர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ரிசர்வாயர் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாறிடுது. லாஸஸ் ஹீட் ரிஜெக்ட் ஆகிறதுலாம் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் அப்சர்ப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இம்பாசிபிள். ஸோ அதான் கெல்வின் பிளாங்க் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ தெர்மல் டிவைஸ் which absorbs heat from low temperature reservoir to reject heat to high temperature reservoir without the aid of any external work. வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் இருக்குது, இன்னொன்று வந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஹீட் எடுத்து இதுக்கு கொடுக்குறோம். ஹைலேருந்து தான் நம்மளால் லோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லோலேருந்து ஹைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஈஸியாக. ஸோ அப்படி கோல்ட் டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து ஹை டெம்பரேச்சருக்கு நீங்கள் ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஏதாவது எக்ஸ்டர்னல் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எந்த ஒர்க்குமே இல்லாமல் இதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது வந்து இம்பாசிபிள். இது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லா பார்த்தோன்னா இது வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி. தேர்ட் லாவில் கிடைக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சல்யூட் என்ட்ரோபி ஆஃப் எ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இஸ் 0 அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இதான் வந்து உங்களுக்கு தேர்ட் லா. ஸோ இதான் பேசிக் கிளாஸு ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது இல்லாமல் ஜூல்ஸ் லான்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜியை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ ஜூல்ஸ் லாவில் என்னென்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இதில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலாவுக்கு டெரிவேஷன் எடுக்கிறாங்க. ஸோ இன்டர்னல் எனர்ஜி பார்த்தோன்னா ΔU இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சொல்லியாச்சு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோன்னா அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து CV, இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ DU is equal to CV into DT. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இதே வந்து டோட்டல், இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் எனர்ஜி, டோட்டல் ஹீட் எனர்ஜி கேபிட்டல் U equal to MCV. எவ்வளோ மாஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணால் அது டோட்டல் ஹீட் எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ M into CV into DT. ஸோ இப்போ CV எடுத்தோன்னா என்ன, DU by DT at constant volume. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லுவாங்க. இதே மாதிரி நமக்கு என்தால்பி வந்து டெரைவ் பண்ணலாம். ஸோ என்தால்பியும் சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஆனால் என்தால்பி என்ன கிடைக்கும்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் CP போட்டுக்கலாம். டோட்டல் என்தால்பி டிஃப்ரென்ஸ் போட்டோன்னா M மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ CP இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து பார்க்கலாம். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே பார்ப்போம். ப்ரெஷர்னால் நமக்கு தெரியும் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் யூனிட். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து ml⁻⁻1 T⁻². நெக்ஸ்ட் வந்து வால்யூமுக்கு தெரியும் மீட்டர் கியூப். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து L கியூப். டெம்பரேச்சருக்கு கெல்வின்னு, டைமென்ஷனு டீட்டா. ஹீட்டு இதில் வந்து ஜூல் யூனிட். ஸோ ஜூலுக்கு என்ன டைமென்ஷனா ml² T⁻². என்ட்ரோபி வந்து ஜூல் பர் கேஜி. ஏன்னா என்ட்ரோபி ஃபார்முலா என்னன்னா DS equal to dQ/Tன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அதனால் ஜூல் பர் கெல்வின். ஸோ இது ml² T⁻², θ⁻1. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி U வந்து எனர்ஜி தான் ஜூல். ஸோ இதோட டைமென்ஷனும் ml² T⁻². இதே ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ்னு எடுத்தோம்னா, அதாவது இதெல்லாமே ஒரு கேஜி மாஸ்க்கு கிடையாது, இது வந்து டோட்டல் வேல்யூஸ். இது எல்லாமே பெர் கேஜி நம்ம எடுத்தோம்னா அதுதான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டிஸ். ஸோ வால்யூம்ஸ் ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு எடுத்தோம்னா மெட்டீரியல் கியூப் பெர் கேஜி. அதே மாதிரி என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே பெர் கேஜிக்கு எடுத்துக்கலாம். பெர் கேஜிக்கு எடுக்கும்போது இங்கே வந்து இதில் மாஸை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இதில் L கியூப் டைமென்ஷனில் வந்து மாஸ் டிவைட் பண்ணணும். ஸோ L கியூப் m⁻². அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து Q பார்க்கலாம். Qங்கிறதுனா என்னென்னா, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இருக்குது அதை டிஃபைன் பண்ணுறது தான் Q, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இதே
அந்த ஹீட்டோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து எது டிஃபைன் பண்ணுதுன்னா என்ட்ரோபியஸ். ஸோ இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபார்முலா என்னன்னா dS = dQ/T. இன்டர்னல் எனர்ஜிக்கு நமக்கு தெரியும் du = mCv/Δt. இது டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி. ஸ்பெசிஃபிக்கானு பார்த்தோம்னா m எடுத்துருவோம், CvdT. அதே மாதிரி என்தால்பி mCpdT, ஸ்பெசிஃபிக் பார்த்தோம்னா CpdT. ஸோ du = dQ. இது வந்து க்ளோஸ் சிஸ்டம், இது வந்து ஓப்பன் சிஸ்டம். நெக்ஸ்ட் அதே ஃபார்முலா தான் இது கொஞ்சம் டெரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னா என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி = ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை டெம்பரேச்சர். ஸோ இதுவே நம்ம யூஸ் பண்ணோன்னா dQ = du/T. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா mCvdT/T. ஸோ dt/Tன்னு வந்து நமக்கு ஒரு இது கிடைக்குது. ஸோ இந்த ரேஷியோ எடுத்தோம்னா இப்போ 100% இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா இது. ஸோ இது dt/Tங்கிறது வந்து உங்களுக்கு ஹீட் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 100 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 100 to 200 இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் 100, கீழே 100 போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஸும் 100. இதுக்கு பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? அப்போ 2 கேன்சல் ஆகி 1 வரும். அப்போ 100%. இதே வந்து 1000லேருந்து 1100 டிகிரி செல்சியஸ்க்கு மாறுதுன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 100 மேலே போட்டுக்கலாம். ஆனால் இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 1000 கீழே போட்டுக்கலாம். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/10. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. ஸோ இதில் வர ஹீட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் கண்டென்ட் பார்த்தோன்னா இதில் 100%. ஆனால் இதில் 10 தான் இருக்குது. ஸோ இதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஹீட் கண்டென்ட் சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் வர பேசிக் சிஸ்டம்ஸ், அதில் வர பேசிக் ப்ராசஸ் என்னென்ன, அப்புறம் பேசிக் லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருப்போம், கேஸ் லாஸ் பார்த்துருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.